கருட சர்ப்ப திருவிழா பார்க்க போய்கொண்டிருக்கணும். தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் எடுத்த உடுப்பு வேறங்கோ, சாகசாந்தி நிலையம் இருக்கு வேறங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. என்ன யூடியூப்ல காப்பாற்றி விட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் நைனை நாகபூசணி அம்மன் தான். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமையாக இருக்கோம், நீங்கள் நல்ல சோமையாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பார்த்துக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காலத்தில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நயினாதேவிக்கு நாங்கள் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நாகபூசணி அம்மன் அங்கே இருக்கிறோம். முதலாவது என்ன யூடியூப்பில் காப்பாற்றி விட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் நைனை நாகபூசணி அம்மன் தான். இப்போ நாங்கள் என்னத்துக்காண்டி வந்திருக்கோம்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு திருவிழா உண்டு நயினாதேவி நாகபூசணி அம்மன் காலேஜில் நிகழப்போது. அதை பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம். என்னடா அப்போ புதுசாக ஒருத்தன் கண்ணாடி போட்டிருக்கோம் நினைக்காங்க வந்து அவன் தான் அந்த கண்ணாடி யூடியூபர் பேரங்கோ. இந்தால சூரியன் குத்துது அதான் அந்த கண்ணாடியை போட்டு எடுக்கிறேன். சூரியன் கண்ணை குத்துது, எல்லாம் கருப்பு கருப்பாக தெரியுது. புதுசு தானே இப்படி நானும் கண்ணாடியை போட்டு கொண்டு தான் தெரிய போகிறேன். மற்றது என்னண்டா இதுதான் குறிக்காட்டுவான் இந்த பாதை. இப்போ நல்ல வழியாக போட்டிருக்கணும். அந்த நடுவில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்க போகுது. இப்போ இல்லை கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது தெரியாது. அதில் என்ன சிலை வைக்கிறேன்னு தான் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன சிலை வரமா நீங்கள் நினைக்கிறீங்க? அதில் ஒரு இடம் ஒன்று விட்டு கிடக்கு. அது சிலை வைக்கிறதுக்கு தான் உனக்கு தெரியும். அதுக்கு தான் வேற ஒன்றுக்கும் காரணம் இல்லை. அது பெரிய ஒரு இதொன்று நடக்குமெண்டு என்ற கற்பனை சொல்லுது. பார்ப்போம் நடக்குதுண்டு. நீ எப்பத்துல இருந்து மகானானியோ அதுல இருந்து நாடிய விஷயம்லாம் பார்க்குறான், எதிர்காலத்தை கணிக்கிறான். போதிதர்மர் மட்டும் இப்போ இதில் இருந்திருக்கு. ஒன்னே வடிவான பொடி இருந்தா நீங்கள் வடிவான அது போட்டு இல்லைடா, அது பாதையடா. சரி சகோதரங்கள், நாங்கள் இப்போ போய் அங்கே என்ன நடக்கண்டு பார்ப்போம். சரியோ, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சொன்னேன் இதுதான் அந்த இடம். முக்கோணமாக விட்டுருக்கு வேறுங்க அந்த இடம். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது வட்டம் ரெண்டு. ஓகே, அதுதான் பிளாங்கு முக்கோணம். அந்த வட்டம் தான் என்ன நடக்க போகுதுன்னு நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை வார வழியில் அள்ளி மலர் வச்சு விற்று கொண்டிருக்கணும். அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பாதையை பாருங்க, இல்லை வடிவாக இருக்குது. பாதை தானடா? மில்லியன் கோடி ரூபா செலவழி செய்யணுமாம். ஆனால் இன்னும் செய்து முடியலை. என்ன டைம் இருக்குது. என்ற மேலே உயர்த்தி தான் வச்சுருக்கணும். இந்த ஐயா அள்ளி மேலர் தாமரை இருக்காம், அள்ளி இருக்காம், எல்லாமே இருக்குதாம். கோயிலுக்கு நாங்கள் இந்த மாதிரி லைனில் நின்று தான் போகணும். பேரங்கோ இப்படி லைனில் நின்று தான் போகணும். இதில் பேரங்கோ லைன் ஒன்று இதில் இருக்குது. அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். எல்லாரும் கூடுதலாக கோயிலுக்கு தான் போய் கொண்டிருக்கணும். இந்த பேரங்க கணக்கு பேர் வந்து கொண்டிருக்கணும். பேரங்கோ பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் வலிக்கிட போது பேரங்கோ இதில் ஏகப்பட்ட மக்கள் நயினாதேவிக்கு போகிறதுக்காண்டி காத்திருக்கணும். அம்மனை வழிபடுறதுக்காண்டி. இங்கே பேரங்கோ முக்கியமாக நாங்கள் இதில் போட்டில் போயேக்கல. இந்த மாதிரி இதில் போட்டு கொண்டு தான் போகணும். சரிக்கோ, சேஃப்டிக்கு எங்களோட சேஃப்டிக்கு இது முக்கியம். சேஃப்டி ஜாக்கெட் இந்த விழுந்தோளமையா பாதுகாப்புக்கு சைஸுகள் தான். இது பிறக்கும் போதே அது இவருக்கு பிறந்த மாதிரி என்னடா பாது மாசன் போடுங்க. நீங்களும் இங்கே இந்த மாதிரி சேஃப்டி ஜாக்கெட் போட்டுக்கொண்டு வலிக்கிடுங்க. சரியோ, இங்கே எப்படியெல்லாம் கொழுவணும். கொழுவி போட்டு நீங்களும் கொழுவுங்க. சரியோ, இந்த மனசை நீங்களும் கொழுவுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போட்டுக்கு மேலே ஏறியாச்சு. போட்டு வலிக்கிட போது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேரங்கோ நீங்கள் தான் டிரைவர் சீட். சரியா, டிரைவர் சீட் அதில் இருக்குது. நீங்கள் தான் டிரைவர் சீட். இதில் பேரங்கோ இந்த பக்கம் தான். எப்படி இருக்குது? சூரியன் உதிச்சு கொண்டு இருக்குது. எல்லா பயணிகளும் இங்கே ஏறி கொண்டு இருக்கணும். சரி, நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. பேரங்கோ நயினாதேவி நாகபூசணி அம்மன் கோபுரம் எவ்வளவுக்கு அழகாக இருக்குன்றதை பேரங்கோ நல்ல வடிவாக இருக்குது. கிட்ட வந்தாச்சு. என்ன கொஞ்சத்தில் நாங்கள் இறங்கிடுவோம். அப்படியே கடலை பேரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் இறங்கிட்டோம். இதில் பேரங்கோ கோவில் எவ்வளோத்துக்கு அழகாக இருக்குண்டு. இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8:30 இருக்குது. இல்லை 8:18 பேருங்க. 8:18 நேரம். இப்போ சரி, நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். அப்படியே நாகபூசணி அம்மன் கோவில் அதில் தெரியுது பேருங்கோ எவ்வளோத்துக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு என்ன திருவிழான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கருட சர்ப்ப திருவிழா. ஒரு வித்தியாசமாக நடக்கும் ஒரு அற்புதமான ஒரு திருவிழா உண்டு. அங்கே பாருங்க கோவிலத்தை கும்பிடுங்க. கடவுளே நல்ல புத்திய தரவணும் இப்போ அதுங்களுக்கு. சரி, ஓகே. இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால்
தாகசாந்தி நிலையம் இருக்கு வேறுங்க, தாகசாந்தி நிலையம். அண்ணா டீயா குடிங்க, டீ தண்ணி இருக்கும் அண்ணா, தண்ணி தாங்க, டீ வேண்டாம். இந்த வேறுங்கோ இதில் டீ குடிக்கணும், நல்ல சுவையான டீ குடிக்கணும், நல்ல சுவையான டீ குடிச்சிட்டு போங்க, எனர்ஜியாக இருக்கும். ஓ நல்ல சுவையான டீ வேணுமா? அஞ்சு இந்த கையில் போகணும் கூட. சரி ஓகே, கோவிக்காதுங்க. மல்லி சுக்கெல்லாம் போட்டிருக்காங்களோ, நல்லா இருக்கும் போல. காணுவேன் மல்லி சுக்கு வேற. ஏலக்காய் ஏலக்காய் இருக்கா? செம்மையா இருக்கு. ஏலக்காய் இருக்கோடா? எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏலக்காய் எல்லாமே இருக்குதாமே. என்ன கராம்பு கராம்பு வேற கருவா கருவா. இதுல நாங்க உள்ளுக்க வந்தோடனே இதுல பாருங்க ரெண்டு யானை ரெண்டு பக்கத்துலயும் இருக்குது. கோவிலத்தை பாருங்க, ராய கோவிலம் எவ்வளவுக்கு அழகா இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவா இருக்கு. பாருங்க ராய கோவிலம் இந்த எவ்வளவுக்கு அழகா இருக்குன்னு பாருங்க. அப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் அப்படியே அங்கால கோவில் தெரியுது, அதையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது ஒரு பெரிய ஒரு நந்தி ஒன்று இருக்குது, அதையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். போய் நாங்கள் பார்ப்போம். என்ன இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு தனி குளிர்ச்சி ஒன்று தெரியுது, அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது. இந்த இதில் பாருங்க நந்தி சிலை தெரியுது பாருங்க, இந்த இடத்துல பார்த்தா தெரியும் நந்தி சிலை இருக்குது இந்த இடத்துல, நல்ல அழகாக இருக்குது பாருங்கோ. எப்படி நாங்கள் தேருக்கு வரைக்கும் எல்லாமே வடியாக சுற்றி காட்டுவோம். இந்த தேருக்கு வருவோம், தீர்த்தத்துக்கு வருவோம், முடிஞ்ச வரைக்கும் எல்லா திருவிழாவுக்கும் நாங்கள் வருவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவன் மேர் வெள்ளையும் சொல்லையுமே வரைக்கணும் பாருங்க, நல்ல வெள்ளை உடுப்பு போட்டு கொண்டு வரைக்கணும். முக்கியமாக ப்ரொமோட் பண்ணியாகணும் எங்களோட தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங்கில் எடுத்த உடுப்பு பாருங்கோ. ஜீன்ஸு ஷர்ட்டு எல்லாம் தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங். நந்தி இன்னும் முன்பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கோ. இதில் தேங்காய் உடைக்கிற இடம் இந்த பக்கம் இருக்குது. எல்லா பக்தர்களும் வந்து அம்மனை வழிபட்டு கொண்டிருக்கணும். நாகபூசணி அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியே வந்துட்டா இப்போ வெளிவீதி சுற்றி கொண்டிருக்கா, அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாருங்க இப்போ எல்லாருமே கருட சர்ப்ப திருவிழா பார்க்க போய்கொண்டிருக்கணும். நாங்களும் அங்கே நோக்கி தான் போய்கொண்டிருக்கோம். இல்லை தம்பி என்ன எப்படி நடக்குமாடா தெரியாது, அவனுக்கும் தெரியாதா? நாங்களும் முதல் முறையாக தான் கருடன் பேர் வேறா கருடன் பேர் வேறாம் போய் பார்ப்போம். உங்கள் பேருங்கோ சுவாமியை கொண்டு போயினோம். நாங்கள் ஓடுவோம் பாட. இதெல்லாம் அந்த ஒரு மலையோட ஒரு உச்சியில் அடி மிச்சப்பட்டவர் தான் தீபம். பிரிவென்றுக்கும் அந்த பகுதியால் கவர்மெண்ட் அறிஞர்கள் மாதிரி
இதுக்குரிய ஆயுதங்களையும் செய்து தீபங்கள் காட்டி ஆராதனை கொண்டிருக்கிறோம். அம்மா வந்து பாம்பு மாதிரி ஆடுறாங்க. अष्टमे चंद विभ्राजत निकस्तल शोभिता ओ महादेवी राजराजेश्वरी पराशक्ति अष्टमे ताराकालित रस्तारे नागा धर्मपासुरा कदम्बमंजरे दृष्टा कर्णभूम मनोहरान आदर्शमणि मंडला पद्मरामचलादर परिवारकठोरदो कदम्बमंजरे दृष्टा कर्णभूम எவ்வளோ தூரத்தில் நினைக்க பாருங்க கருடா. ரோஹரா
அம்மா அங்கே நோய் அம்மா வா साजुदाय सभागनाय ललिता परापट्टाय श्री नागभूषण अंबिका कार्पूरकाय नमः संकपालाय नमः दुरिकाय नमः वल्लाय नमः अष्टनाग देवदाश्रवणाय महाराजाय सोमो वा येदस्य राज्यमादत्ते योगादासुला योगा सोमे देवते ओम सर्वस्याद्यै सर्वस्यजत्यै सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति नागभूषण अंबिका अष्टनागदेवताभ्यो नमः समस्त राजोपचार देवोपचार करणोपचार समर्पयामः यस्य संगस्य वृषभः कल्याणो द्रोणादिदः कार्षीबलप्रकारेण वृषभेन यजामहे वृषभेन यजमानाः नमो अस्तु सर्पेभ्यो ये के च पृथिवीमनो ये अन्तरिक्षे ये दिदिदेभ्य सर्पेभ्यो नमः अंबिकायाः प्रीत्यर्थं देवारपुराणमृळियुतपाडिका ஃப்ரெண்டு வந்துட்டு கருடன் இதில் முன்னுக்கு ஒரு பாம்பு நான் வந்துட்டு போயிட்டு போதும் தானே நாங்கள் வருவோம் உங்களுக்கு ஜென்ஸு தான் இவன் படிக்கணும்
ஓகே சௌரங்கள், இத்தோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பவிஷ்டன். பாய் பாய், சந்திப்போம்.